நான் இன்ஸ்டாகிராமில் வீடியோ பண்ணிட்டு வரேன். இந்த இன்ஸ்டாகிராமில் விஜயகாந்த் வீடியோ நான் போடுறதால என்னை சிறந்த நடிகர்னு சொல்லி தேர்ந்தெடுத்து இந்த அவார்டு எனக்கு கொடுத்துருக்காங்க. அது கேப்டன்கிட்ட வச்சு நான் ஆசீர்வாதம் வாங்கியிருக்கேன். நான் 2 பேருமே முக்கியமாக அதிகமாக கேப்டன் தான் போடுவேன். அதிகம் வேற எதுவும் போட மாட்டேன். விஜயகாந்த் தான் போடுவேன். நான் வந்து சின்ன வயசுல இருந்தே வந்து ஒரு 13 வயசுல இருந்தே நான் வந்து விஜயகாந்த் ரசிகர். நான் தீவிர ரசிகர். அதனால அவர் மேல ஒரு ஈர்ப்பு எனக்கு. அதனால நான் அப்புறம் இருந்தே பண்ணுவேன். ஆனா இன்ஸ்டான்றது நம்மளுக்கு ஒரு இப்போ வீடியோ வந்ததில்ல நம்ம ஆசையை வந்து வெளிப்படுத்துறோம். அதிகமா உள்ளுக்குள்ளேயே வச்சுட்டு இருந்தோம். செவுத்துல பேர் எழுதுறதோ அங்கங்க பேர் எழுதி வைக்கிறத வச்சுட்டு இருந்தோம். இப்போ நம்மளுக்கு அந்த இன்ஸ்டான்ற ஒரு ஆப் வந்த உடனே நம்ம போட்டுட்டு இருக்கோம். நம்மள ஆசையெல்லாம் அதில் நிறைவேற்றுறோம். அதனால நம்மளை மதித்து இந்த அவார்டு எங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அதனால வாங்கிப்பாடு. வீடியோஸ் போடுவீங்க, பாட்டு பாடுற மாதிரியா இல்லை வந்து டான்ஸ் ஆடுற மாதிரியா இல்லை வந்து டைலாக் எல்லாமே கலந்து பண்ணுவேன். அதிகமாக நல்லதே செய்வேன். நீங்கள் போட்ட வீடியோவிலேயே வந்து ரசிகர்கள் ரொம்ப பாராட்டின வீடியோன்னு எதுவும் சொல்லுவீங்க? பாட்டுங்க நிறைய டான்ஸ் விஜயகாந்த் மாதிரி டான்ஸ் ஆடுவேன். எனக்கு அதுதான் நான் பேசுவேன். அவர் மாதிரியே குரலுங்களில் வீடியோ போடுவேன். அதனால நாங்கள் பெங்களூர் வந்து வந்திருக்கிறோம். 4 ட்ரிப் வந்துருக்கோம். 4 ட்ரிப். சொந்த ஊர் கள்ளக்குறிச்சி, ஆத்தூர். ஒர்க்கெல்லாம் பெங்களூர். இங்கே மகாபலிபுரம். நான் மக்களுக்கு உதவி செய்வேன். நான் சம்பாதி பணத்தில் 5 ரூபாய் சம்பாதிச்சா கூட 2 ரூபாய் எடுத்து ரூபாய் 3 ரூபாய் செலவு பண்ணிடுவேன். நான் அன்னதானம் கூட எங்கள் கிராமத்தில் அன்னதானம் பண்ணிக்கிறேன். இப்போ கூட நேற்று கூட அன்னதானம் பண்ணிட்டு தான் நாங்கள் சீல்டு கொடுத்துக்கிறோங்க. அந்த கேட்ட மாட்டேங்குது பிரியாணி போட்டுக்கிறோம். ஆளுக்கு ஒரு 2000 ரூபாய் பணம் போட்டு அன்னதானம் பண்ணிக்கிறோம். நாங்கள் சம்பாதிக்க காசில் பாதி அன்னதானம் பண்ணணும் ஆசை. எங்கள் அண்ணன் மாரி நாங்கள் வரணும். எங்களுக்கு சம்பாதிக்க சொத்துல எங்களுக்கு தேவையில்லை. எங்களோட அண்ணன் அன்பு இருந்தால் எங்களுக்கு போதும். மற்றபடி பணம் பேசியெல்லாம் எங்களுக்கு தேவையில்லை. அன்பு இருந்தால் போதும். அதுதான் எங்கள் அண்ணன் தேடி எங்கள் வந்துக்கிறோம். எங்கள் அண்ணனுக்கு இன்னும் உயிரோட இருந்தாரா கண்டிப்பாக சிஎம் இருந்தால் மக்களுக்கு ஏழை மக்கள்லாம் உதவி செய்வார். எங்கள் அண்ணன் உயிரோட இருந்தாரா ஏழை மக்கள்லாம் உதவி செய்வார். எவ்வளோ மக்கள் படிக்காதவங்களுக்கு வேலை கிடைக்க மாட்டுறாங்க, படிச்சவங்களுக்கு வேலை கொடுக்க மாட்டுறாங்க. கண்டிப்பாக எங்கள் அண்ணியார்களும் அம்மா சிஎம் இருந்தால் இந்த மக்களுக்கெல்லாம் உதவி செய்யணும்னு ஆசைப்படுறேன். கண்டிப்பாக எங்கள் அண்ணன் என்ன மனசில் நினைக்கிறாரோ அது எங்கள் அண்ணியார் கண்டிப்பாக சிஎம் ஆகிட்டாங்கன்னா கண்டிப்பாக மக்களுக்கு உதவி செய்யணும்னு ஆசைப்படுறேன். அதை நிறைவேற்றணும்னு ஆசை. அதனால தான் நாங்கள் இந்த மாதிரி வீடியோ பண்ணிட்டு இருக்கிறோம். அதெல்லாம் டைலாக்லாம் பண்ணுவேன். கேப்டன் எங்கள் அண்ணன் நாங்கள் உயிருங்க. எங்கள் அண்ணா எங்களுக்கு உயிர். எனக்கு எல்லா படமும் முடிக்கும். நாங்கள் சின்ன வயசுலேருந்தே கேப்டன் ரசிகர் தான். அப்புறமா அண்ணன் அரசியல் வந்தவொடனே அரசியலுக்கு வந்துக்கிறோம். மக்களுக்கு உதவி செய்யணும் என்னோட ஆசை. அவ்வளோதான். மற்றபடி சம்பாரிச்சு நம்ம ஒன்றும் சாமான் இருக்கிற வரையும் மக்களுக்கு சந்தோஷமா இருக்க அவ்வளோதான். இல்லாதவங்களுக்கு உதவி செய்யணும் ஆசைப்படுறேன். நம்ம ஊர்லேயே ஏழை மக்கள்லாம் நிறைய பேர் இருக்காங்க. சாப்பாடு நானும் பிரியாணி பண்ணிட்டு இருக்கிறேன். என்னால் முடிஞ்ச உதவி நான் பண்ணிட்டு வரேன். எல்லாத்துக்குமே முடியாதவங்களுக்கு இருக்கிறவங்க விட்டுடுவேன். இல்லாதவங்களுக்கு உதவி பண்ணிட்டு இருக்கேன். 2 பேருமே எங்களால் முடிஞ்ச உதவி பண்ணிட்டு இருக்கிறோம். அதே நமக்கு தேமுதிக உறுப்பினர் நான் மட்டும் தான் இருக்கேன். இந்த வாட்டி தான் போடணும். எப்போ ஜாயின் பண்ணுங்க சார்? நான் 2-3 வருஷம் ஆச்சு. அந்நியாரை சிஎம் ஆக்கணும். அதுதான் முழுக்க எங்கள் ஆசை. இத்தனை கோடி ஜனங்க வந்து பார்த்துட்டு போகிறாங்க. இவங்க ஒவ்வொரு ஓட்டும் இன்னைக்கு வந்து ஒருத்தவங்க பார்க்குறவங்க அத்தனை பேரும் நம்ம கட்சிக்கு ஓட்டு போடணும். நம்ம கட்சி முன்னேறணும். அதுதாங்க எங்கள் ஆசை. அது எங்கள் கேப்டனோட ஆசை. கேப்டனோட ஆசை இந்த இதில் நிறைவேறணும். அது எங்களோட ஆசை. எங்கள் அண்ணன் பதிலாக எங்கள் அண்ணன் பசங்களெல்லாம் நாங்கள் உயிரோட இருப்போம். எல்லாத்துக்கும் நாங்கள் ஹெல்ப் பண்ணுவோம். யாரும் கரெக்டாக இருப்போம். எங்கள் அண்ணா என்ன நினைக்கிறாங்களோ அதை கண்டிப்பாக நாங்கள் செய்வோம். என்னால் முடிஞ்ச உதவியெல்லாம் எல்லாம் பண்ணிட்டு தான் வரோம். இப்போ கூட நேற்று கூட இங்கே கேப்டன் மடைகள்லாம் கூட பிரியாணி தான் சாப்பிட்டு தான் போனோம். பிரியாணி பண்ணிட்டு தான் போனோம். நாங்கள் ஒரு கேப்டன் குரூப் ஒரு 4-5 குரூப் இருக்குது. எல்லோரும் வந்துட்டு போயிட்டு இருக்காங்க.